மச்சா வாங்க மச்சா. டேய் கதிரு, ஐயோ கதிரு, என்னடா இது? என்னடா இவ்வளவு பெரிய கட்டு? ஐயோ எப்படிதானா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம நீங்களே தனியா போயிருக்கணுமா? இல்ல பெரியப்பா, ராத்திரி நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நாங்க மட்டும் போனோம். அந்த போனா ஏதோ பண்ணிட்டு போறா, அது எதுக்கு நீங்க போய் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, அவ ஏதோ பண்ணிட்டு போறான்னு நம்ம அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஜனங்களுக்கு இப்படி சரக்கு வாங்கி கொடுத்து பிரியாணி சாப்பிட வச்சு காசு கொடுத்தா அது கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு போட்ட அந்த புவனேஸ்வரிக்கு போட்டுட்டா அது நல்லதுக்கு இல்ல தானே? அதனாலதாமா அப்படி பண்ணோம். ஆமா அத்த, மக்களுக்கு நாம நல்லது செய்யறோம்னு சொல்லி ஓட்டு கேட்டாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ஜனங்க அவங்க பக்கம் சாய வாய்ப்பு இருக்குல்ல. இதனாலதான் நாம இதெல்லாம் தடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். சரிடா, தடுக்கணும்னா போய் தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் கொடுக்க வேண்டியதானே? நாங்களும் முதல்ல அப்படித்தான் நினைச்சோம் தங்கச்சி. ஆனா மாயா தான் வேணான்னு சொன்னா, அதான் புகார் கொடுக்காம விட்டுட்டோம். ஏன் மாயா அப்படி சொன்ன? நீங்க புகார் கொடுத்திருந்தா அவங்களே அவளை பாத்துப்பாங்க தானே? இவனுக்கு இப்படி எல்லாம் அடிபட வேண்டியது இல்லைல்ல. பெரியம்மா, நாம அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை எலெக்ஷன்ல இருந்தே டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டான்னு ஏற்கனவே பெரியப்பா சொன்னார்ல. என்னாச்சுன்னு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போயிருக்கலாம் போலயே. எதுக்குமா அங்க போய்கிட்டு? அங்க போய் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் விஷயம் லீக் ஆயிடும். அதனாலதான் எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அந்த ரிஜிஸ்டரை வீட்டுக்கு வர வச்சுட்டேன். வாங்குற பார்ட்டியும் நேரா அவர் கூட இங்க வந்துருவாரு. வந்துட்டாங்க, வாமா பார்க்கலாம். வா. வணக்கம் சார். வணக்கம் வாங்க. சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது என் தங்கச்சி புவனேஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க சார், உள்ள போலாம். வாங்க சார், உட்காரு உட்காரு. 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 சார், இது எங்க ரெசார்ட்டோட தாய் பத்திரம். கொடுங்க, அந்த ஃபைல் எடுங்க. சரிங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். நான் பல தடவை இந்த ரெசார்ட்டை விலைக்கு கேட்டேன். நீங்க கேட்குற விலையை விட டபுள் மடங்கா தரேன்னு சொன்னேன். அப்போ கூட நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா திடீர்னு நீங்களே என்னை கூப்பிட்டு இடத்த விற்கிறேன்னு சொல்றீங்க. என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நகரமன்ற தலைவியா ஜெயிச்சு வரணுங்கிறதுக்காக ஜனங்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கு. அப்பதான் ஜனங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் இந்த இடத்த வைக்கிறேன். ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். அண்ணே, நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க? ஆமா மேடம். கொஞ்சம் தங்கம், வெள்ளி, செம்புன்னு ஐம்பொண்ணு கலந்து செஞ்சிருக்கேன். பார்க்க அப்படியே தங்க மாதிரியே இருக்கும். இது ஐம்பொண்ணுல செஞ்சதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மேற்கொண்டு இதுல கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா இதை தங்கம்னு நம்பிடுவாங்க. இல்ல, நான் ஏன் இவ்வளவு தூரம் கேக்குறேன்னா, மக்களுக்கு சந்தேகம் வந்துட்டா அது கோவமா மாறி நான் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு பலனே இல்லாம ஒரு ஓட்டு கூட விழாம போயிடும். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி இதை வெறும் பித்தளையில பண்ணாம ஐம்பொண்ணுல பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எல்லாரும் இதை தான் போட்டுக்கிறாங்க. இது கருக்கவே கருக்காது. நீங்க தைரியமா கொடுக்கலாம். பார்க்க ஒரிஜினல் தங்க மாதிரி தான் இருக்கு. அம்மா, அப்படியே தங்க மாதிரி மினுமினு இருக்குமா. இவர் பயங்கரமான ஆளு தாம்மா. ஐம்பொண்ணுன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிருக்காருமா. மக்கள் இதை பார்த்தா ஒரிஜினல் தங்கம்னு நம்பிடுவாங்கல்ல. அப்படி நம்பிட்டாங்கன்னா போதும், இப்பவே நான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இதெல்லாம் மொத்தமா எப்ப கிடைக்கும்? பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்றேன்.
எதுக்கு இங்க டோக்கன் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க இப்படி? நம்ம புவனம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொம்பளைங்க எல்லாருக்கும் 2 கிராம்ல மூக்குத்தி கொடுக்கறாங்க. அவங்களுக்கு மூக்குத்தி சின்னம்ல, அதுக்கு ஓட்டு போட சொல்லி இப்படி கொடுக்கறாங்க. போன வாரத்துல ஆம்பளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சரக்கு பார்ட்டி வச்ச மாதிரி மூக்குத்தி கொடுத்து நம்மள எல்லாம் கரெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஆமா, தங்கமாச்சே, விட முடியுமா? நல்லா இருக்கு. வெளியில கூட்டம் கூடிடுச்சு போல இருக்கு. ஆமாமா, வர வர ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துடலாம். அண்ணே, கண்டிப்பா பொம்பளைங்க இந்த மூக்குத்திய வாங்கிட்டாங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் நம்ம மூக்குத்தி சின்னத்துக்கு ஓட்டு போட வச்சிருவாங்க. நல்ல ஐடியா தாம்மா. ஆனா இதுக்கு நீ கொடுத்த விலை தான் ரொம்ப அதிகம். 2 கோடி ரூபாய் ரெசார்ட்டை வித்துட்டியம்மா. ரெசார்ட் போனா வாங்கிக்கலான்னு. நான் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நான் ஜானகியை ஜெயிச்சிடணும். சரிம்மா, இங்க மூக்குத்தி வாங்குறதுக்காக உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல அந்த ஜானகிக்கு ஓட்டு போட்டா என்னம்மா பண்றது? அண்ணே, பொம்பளைங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. போனாமா, ஒரு முறை உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பாமா, சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு இல்ல இல்ல இல்ல, ஏன் மேல வேண்டாம், அங்க சத்தியம் பண்ணுங்க. சரிங்கம்மா. வணக்கம். யாரு முக்காடு போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு புரியலையே. அது அண்ணே, பாத்தீங்களா, ரகுராம் வீட்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம்.